ஈரான்ல இருக்கக்கூடிய ஹோர்முஸ் நீரிணை மூட ஈரான் முடிவு செய்திருக்கிறது. அதற்காக ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதலும் அளித்திருப்பதன் காரணமாக இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலை உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஈரான் இஸ்ரேல் மோதலால் உலக அளவில் கச்சா எண்ணெயின் விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. ஒரு பேரல் கச்சா எண்ணெயின் விலை 2.2% வரை உயர்ந்திருக்கிறது. தற்பொழுது கச்சா எண்ணெயின் விலை பேரலுக்கு $79 உயர்ந்துள்ளது. மேலும் இரு நாடுகளுக்கிடையே தொடர்ந்து பதற்றம் தொடர்வதால் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் $90 முதல் $95 வரை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதாவது இந்திய ரூபாய் படி 800 முதல் 1200 ரூபாய் வரை கச்சா எண்ணெயின் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஈரானில் மட்டும் ஒரே நாளில் 33 லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது இரு நாடுகளிடையே தொடர்ந்து மாறி மாறி ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருப்பதன் காரணமாக ஈரான்ல கச்சா எண்ணெய் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூட உள்ளது என்பதும் கச்சா எண்ணெய் விலை உயர்வுக்கு காரணமாக இருக்கிறது. உலக தேவையில் 20% கச்சா எண்ணெய் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக கொண்டு செல்லப்படுகிறது. கச்சா எண்ணெயின் விலை உயர்வால் இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் இஸ்ரேல் இடையே 11வது நாளாக மாறி மாறி ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருப்பதும் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு பிறகாக ஈரான் தற்பொழுது இந்த நீரிணையை மூடியிருக்கிறது. இதனால் இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது.